ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ராதிமா கிச்சன் குக்கிங் சேனல். ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, அதில் ஆளுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஹனி கேக் தான் பண்ண போகிறோம். நல்லா அந்த ஹனி சிரப்பெல்லாம் கேக்கில் அப்சர்வ் ஆகி அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ஒன்று சாப்பிட்டா மட்டும் நமக்கு இதாகாது, திரும்ப திரும்ப சாப்பிட்ணுன்னு தோணும். அவ்வளோ அருமையாக இருக்கக்கூடிய ரெசிபி. வாங்க அந்த ரெசிபியை பார்த்துடலாம். என்னெல்லாம் தேவை, எப்படி பண்ணலான்னு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஹனி கேக்குங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிள், குயிக்காக பண்ணிடலாம். இதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லிக்கிறேன் வாங்க. 1/4 கப் பட்டர் தேவைப்படும். நான் நல்லா சாஃப்டாக வெளியே எடுத்து வச்சு ரூம் டெம்பரேச்சரில் வச்சுருக்கேன். இது சப்போஸ் உங்களுக்கு பட்டர் இல்லை ஆயில் யூஸ் பண்ணலான்னா தாராளமாக ஆயில் எடுத்துக்கலாம். இதே 1/4 கப்புக்கு நீங்கள் ஆயில் கூட எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு பட்டர் வச்சு செஞ்சு காமிக்க போகிறேன். அன்சால்ட்டடாக எடுத்துக்கோங்க பட்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா. அப்புறம் சுகர் பார்த்தீங்கன்னா 1/2 கப்புக்கு தேவைப்படும். மைதா 1 கப்புக்கு தேவைப்படும். பால் 1/2 கப்புக்கு தேவைப்படும். அப்புறம் பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 2 டீஸ்பூன், 2 முட்டை தேவைப்படும். அப்புறம் வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் ஃபியூ டிராப்ஸ் விடணும். நான் இன்னைக்கு பியூர் வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் தான் விட போறேன், பேக்கிங்க்கு யூஸ் பண்றது. அண்ட் கேக்கை செஞ்சு முடிச்சதும் அது மேல ஒரு ஸ்ப்ரெட் ஒன்று ரெடி பண்ண போறோம், ஒரு சிரப் ஒன்று. அது என்னன்னு பாத்தீங்கன்னா எனி ஜாம், நீங்க என்ன ஜாம் யூஸ் பண்றீங்களோ அதை எடுத்து வச்சுக்கோங்க. அது கூட ஹனி கொஞ்சம் விட்டு ஒரு சிரப் மாதிரி நம்ம குக் பண்ணி அதை நம்ம மேல விட போறோம். மேற்கொண்டு டெசிகேட்டட் கோகனட் தேவைப்படும். அது இல்லைன்னா நோ ப்ராப்ளம். நார்மல் கோகனட்டை வறுத்து லைட்டா 1-2 பிடிச்சி வச்சுக்கோங்க. அதை இந்த ஹனி அண்ட் ஜாம் நம்ம சிரப் பண்ணி ஸ்ப்ரெட் பண்றோம் இல்லையா, அது மேல அதை ஸ்ப்ரிங்கிள் பண்றதுக்கு. வாங்க ரெசிபிக்குள்ள போலாம். ஒரு மிக்சிங் பவுல் வச்சுக்கோங்க. அதுல நம்ம பட்டரை சேர்த்துக்கலாம். நம்ம பட்டரையும் சுகரையும் நல்லா கம்பைன் பண்ணி விட்டுறணும். அதை கம்பைன் பண்ணி விட்ட பிறகு நம்ம விஸ்கால நல்லா பீட் பண்ணிக்கிறோம். நீங்க விஸ்க் இல்லைன்னா நீங்க எலக்ட்ரிக் பீட்டர் கூட யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி பட்டரையும் சுகரையும் கம்பைன் பண்ண பிறகு 2 முட்டையை உடைச்சு உள்ள விட்டுக்கலாம். இப்போ முட்டையை உடைச்சு விட்ட பிறகு நார்மலா நீங்க வீட்டுல வச்சிருக்கிற இந்த விஸ்க வச்சே நல்லா பீட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அந்த பட்டரு, சுகரு, தென் இந்த முட்டை எல்லாமே தரோவா மிக்ஸ் ஆகணும். நல்லா அந்த கம்பைன் பண்ணி விட்டாச்சு பட்டர் சுகரோட. இப்போ இதுலயே நம்ம ஃபியூ டிராப்ஸ் வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் விட்டுக்கலாம். ரொம்ப கம்மியா தான் நான் விட போறேன், இல்லாட்டி ஸ்ட்ராங்கான ஒரு காட் வந்துடும். இதையும் விட்டு கலந்து ஒரு ஓரமா வச்சிருவோம். நம்ம இப்போ ட்ரை எல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சல்லடை மாதிரி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் மைதாவை சேர்த்துக்கோங்க. இது கூடயே சோடா, பேக்கிங் சோடா அண்ட் பேக்கிங் பவுடர் சேர்த்துட்டு இதை ஜல்லிச்சு எடுத்துக்கோங்க. மாவை சேர்க்கறதுக்கு முன்னாடி இந்த பாலையும் சேர்த்து ஃபர்ஸ்ட் கலந்து வச்சுக்கலாம். நம்ம பட்டர் சுகரோட பாலை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுல நம்ம சல்லிச்சு வச்சிருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமா ஆடி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி இல்லாம நல்லா ஈவனா கலந்து விட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி பேட்டரை கலந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் டின்ன வச்சு எடுத்துக்கோங்க. அதுல நான் என்ன பண்ணிருக்கேன்னா பட்டர் போட்டு மேற்கொண்டு இந்த பேப்பரை விரிச்சு ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இதுல நம்ம மிக்ஸ் பண்ண பேட்டரை உள்ள விட்டுருங்க. பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஊத்தியாச்சு. ஊத்துனதுக்கு அப்புறமா இப்படி நல்லா டேப் பண்ணிக்கோங்க. அப்பதான் பேஸ்ல எல்லாம் ஈவனா ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். இப்போ 10 நிமிஷம் ஓவனை ப்ரீஹீட் பண்ண சொல்லியிருந்தேன். ப்ரீஹீட் பண்ண ஓவன்ல ஒரு 20 நிமிஷத்துக்கு வச்சு எடுத்துக்கலாம்.
அப்படி சப்போஸ் நீங்க டூத் பிக் விட்டு பாருங்க 20 மினிட்ஸ் கழிச்சு வேகலைன்னா இன்னும் ஒரு 2-3 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா நான் கோகனட் வந்து ரோஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். எதுக்குன்னு பாத்தீங்கன்னா நமக்கு டெசிகேட்டட் கோகனட் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அது இல்லைன்னா இந்த மாதிரி நார்மலான தேங்காவை துருவி இந்த மாதிரி பேன்ல போட்டுருங்க. பேன்ல போட்டு அந்த ஈரப்பதம் போற அளவுக்கு நல்லா வந்து நீங்க இது பண்ணி ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சு ஈரப்பதம் போற அளவுக்கு நல்லா இப்படி வதக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்க மிக்சியில போட்டு லைட்டா ஒரு சுத்தி எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரையான அந்த கோகனட் ரெடி ஆயிரும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு ஃபர்ஸ்ட் ஜாம் தேவைப்படும். எங்கிட்ட வந்து குறைவா தான் இருக்கு. நான் தண்ணி எல்லாம் ஊத்தி நல்லா இது பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதை உள்ள விட்டுக்கிறேன். எப்படி நம்ம தண்ணி கொஞ்சம் ஊற்றணும். ஸோ நான் ஜாம்குள்ளாடியே விட்டு எடுத்துக்கிட்டேன். அங்கே சைடில் இருந்தது எல்லாத்தையுமே மொத்தமாக இது பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது கூட 2 டேபிள் ஸ்பூனுக்கு ஹனி எடுத்துக்கணும். நம்ம அதையும் விட்டுக்கலாம். ஜஸ்ட் இது ரெண்டும் கம்பைன் ஆகி நல்லா கரைஞ்சு வர அளவுக்கு ஒரு மாதிரி நமக்கு அப்படியே ரெண்டும் சேர்ந்து கம்பைன் ஆகி அப்படியே உங்களுக்கு சிரப் மாதிரி வந்தா போதுமானது. நீங்க ரொம்ப ஓவர் குக் பண்ணிடக்கூடாது. இங்க வந்து பாத்தீங்கன்னா கேக் வந்து நல்லா பேக் ஆகி வந்துருச்சுங்க. இப்படி டூத் பிக் விட்டு பார்த்தோம்னா நல்லா குக் ஆயிருக்கணும். சூப்பரா வெந்துருச்சு. இப்போ வந்து இதை நல்லா ஆற விட்டுருவோம். அந்த டின்னு இருந்து எடுத்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஓல்ஸ் போட்டு வச்சிருக்கேன். இந்த மாதிரி நம்ம கிட்ட அந்த இது இருக்கும் பாத்தீங்கன்னா ஸ்க்ரூவர்ஸ், இந்த தந்தூரி இதெல்லாம் பண்றதுக்கு வச்சிருக்கோம். அது வழியா நான் வந்து ஓல்ஸ் போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம ஸ்ப்ரெட் பண்ணும்போது உள்ளார வரைக்கும் போய் நல்லா ஜூஸியா இருக்கிறதுக்காண்டி. இப்ப என்ன பண்ண போறோம்னா நம்ம இந்த ரெடி பண்ணி வச்சிருக்கிற ஜாமை வந்து இப்படி அப்ளை பண்ணி விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்பூனால ஸ்ப்ரெட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நைஃப் வச்சு நம்ம லெவல் பண்ணி விட்டுறலாம். இந்த மாதிரி நம்ம அந்த சிரப்பை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த கோகனட்டை அப்படியே வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுருங்க. ஈவனா எல்லா இடத்துலயும் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுருங்க. சூப்பரா ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டாச்சுங்க. இப்ப நம்ம வந்து ஸ்லைஸ் பண்ணிடலாம். வெட்டும் போதே அவ்வளோ ஸ்மூத்தா உள்ள போகுது. சூப்பரா கட் பண்ணி சர்வ் பண்ணியாச்சுங்க. ரொம்ப நல்லா வந்திருக்கு. இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த ஹனி கேக் ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லாருக்கும் பிடிச்ச ரெசிபின்னு சொல்லிக்கலாம். ஸோ இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ராதிமா கிச்சனை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய், see you soon.